கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யாரெல்லாம் சாவ போய்க்கிறவங்கள்கிட்ட பேசிக்கிறீங்க, இங்கே என்னக்கிறீங்களா அது மாதிரி? அப்போ சாகும்போது என்ன சொன்னார்? இன்னும் 1 மணி நேரம் போயிட்டாரா? அப்போ 1.5 மணி நேரத்தில் கூட போயிருக்கலாம். அதான் போயிடுவேனாரு, போயிட்டாரு. மணியில் மிஸ் ஆகிருக்கோம். நல்லா படிங்க. யார் தாத்தாவா? உனக்கும் தாத்தா தான். யாருக்கும் பாட்டி இல்லையா? சரி, வேற யாருண்ணா இது மாதிரி மரண தருவாயில் இருந்து பேசிட்டு போனாங்க? என்ன எதுனாரு? ஓ சாரி கேட்டு போயிட்டாரு. கேள்வின்னா கடைசி எண்ணம். பட்டாசு வெடிக்கணும் 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரா? நான் அந்த கதை கேட்கல. சாவும்போது சாவத்துக்கு முன்னாடி இப்போ எங்கே கேட்குறாங்க, நீ சத்தா என் சாவுக்கு கூத்தாடுறாங்க. அது அந்தந்த கூட்டம் ஒரு கூட்டம் ஒரு மாதிரி வாழல, அந்தந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை கயிறுலாம் கட்டி ஈத்து போட்டுருவாங்க. நாங்கள் கடைசியாக சொல்கிறேன் நான். இதோ அவர் சொல்கிறார்ல, கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்கன்னா அதனால தான் இதெல்லாம் கேட்டுக்கிறேன் நான். கேள்வி என்ன பண்ணா, ஒருத்தர் சாகும்போது ஒரு எண்ணம் இருக்குமா கட்சா, எப்படி செத்து போனாருன்னு கேட்கல. வாங்கி கொடுத்தீங்களா? சாப்பிடவே செத்துட்டாரா? ஐயோ பரவாயில்ல, நம்ம பார்த்து கொடுக்கலாம். திரும்ப வர வச்சு கூப்பிட்டு கொடுத்துடலாம், என்ன பிரச்சனை? அந்த சாவங்களா அந்த கடைசி எண்ணத்தோட போனால் வந்துடுவாங்களாமே. இப்போ சாகும்போது கடைசியாக எண்ணம் வரும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சாகும்போது எதுவுமே எண்ணம் விட முடியாது. அவ்வளோ பெயின்ஃபுல் மேட்ரு. தலைவலி வந்தாவே எண்ணம் விட முடியாது நம்மளால். காம உச்சத்துக்கு போச்சுனாவே எண்ணம் விட முடியாது. அவளே தான் ஞாபகத்தில் இருக்கும். அவள் வருவாளா, அவள் வருவாளா, அப்படி தானே? நீ காலைல ஒரு இது சீவக சிந்தாமணி, அந்த தேன் உன்னை வண்டு அது இதுன்ட்டு. நேற்று இன்னும் மோசம், ஜாதகத்திலே சொல்லிட்டான். கிழமையில் 3வது கிழமையை என் கிளை கொடு, எனக்கு 28வது வருஷத்து வேதனையில் இருக்கிறேன்றான். 3வது கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாயை கொடுக்கணுமா? 28வது வருஷம் மன்மத வேதனையில் இருக்கிறான். நான் 28வது வருஷம் வேதனையில் இருக்கிறேன். பாட்டு எழுதிக்கிறான். நான் தேடி 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 தீர்ப்போமா, ஜாதகம் படிச்சிருக்கணும், கிழமை புரிஞ்சுக்கணும். இவ்வளோ புரிஞ்சால் தான் அந்த சீவக சிந்தாமணி இது அந்த விவேக சிந்தாமணியே புரியும். ஒரு பெரிய போராட்டம் நேற்று. இப்போ கேள்வி அப்படித்தான். கட்சி காலத்தில் ஒருத்தர் எண்ணம் விட்டு போனார்னா அடுத்த பிரிவில் எப்படி வருவார்? செத்தவருக்கே தெரியாது பொழுது. நம்ம இப்போ இவர் பக்கத்தில் உயிராக இருந்தவனே இவர் கேள்வி கேட்டு நம்மளை வர டார்ச்சர் பண்ணுறாரு, அப்படி தானே? அவர் அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அவங்க தாத்தா வந்து இன்னும் ஒரு ஊரில், அப்போது அடுத்த வாட்டி பிறந்து ஒரு ஊரில் செத்துருவார். எப்படி வச்சுக்கலாமா? அதை கடைசி என்ன வராது, எண்ணெல்லாம் ஒன்று மட்டும்தான் இருக்கும், நாம் சரியாக வாழலன்னு. என்ன தோணும் எல்லாருக்கும்? 99.9999999 வரைக்கும் என்ன தோணுன்னா நம்ம சரியாக வாழலை. எவன் ஒருவன் சொல்லிட்டு போகிறானோ அவன் சரியாக வாழ்ந்துட்டான். திருப்தி ஆகிட்டு என்ன பண்ணுவேன், சார்லாம் நான் அதான் அவங்க தாத்தா சொல்கிறார்ல, அது மாதிரி இன்னும் 1 மணி நேரத்தில் சேர்த்துருவேன். புரிஞ்சிச்சு அந்த ஆளுக்கு என்னென்ன. எல்லாம் வந்த ஒரு நாள் போயிட்டு போகிறோம், இன்னும் ஒரு ஹவரில் போக போகிறோம், பேரன் வர வந்துக்கிறேன், அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம், இன்னும் ஒரு ஹவர் இருக்க மாட்டேன். இவன் பேர் கேட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறான் ஆள். இதெல்லாம் ஒரு ஹவரில் போயிடுவேன்றானே. எனக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லுன்னு கேட்டுக்கலாம்ல. சொத்து பற்றி எதுவும் வச்சுருந்துருக்க மாட்டான் ஆள். இப்போ ஒரு பெரிய திவானந்த் தவானந்த் என்ன இருப்பாங்க, ஒன்று ஏது தாத்தா பேரில் உயில் ஏது, என்ன வயசு உனக்கு? அப்போ புத்தி தெரியாமல் இருந்துக்கிற
இப்போ சார் அதை கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். அப்போனா போகும்போது என்ன தான் எண்ணம் இருக்கான், போயிடுவோன்னு எண்ணம் இருக்கும், சரியாக வாழன்ற ஒன்று எண்ணம் இருக்கும். சில பேர் மட்டும்தான் போகும்போது போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த காலத்து கிராமத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே போகிற மாதிரி சொல்லிட்டு தான் போவாங்க. ஒரு பாட்டி சாதாரணமாக சொல்லுவா, அத்தோட்டி நீ எனக்கு வெத்தலை வாங்கிட்டு வர வேணான்னு. ஏன் அப்படின்னு கேட்டால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னுவா, சிம்பிளாக. அத்தோட்டி நம்ம வாங்கின்னு போனாலும் இருக்க மாட்டா. அந்த மாதிரி வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க அந்த காலத்துலலாம், அந்த மாதிரி பரிபூர்ணமாக நிறைவா. ரொம்ப சாதாரண 2 பிள்ளைங்க பெற்று கொடுத்துட்டு எதிர் வீட்டில் போய் வாழ்ந்துன்னு இருப்போம். உன்னத்தனா கூட இவன் பேச மாட்டான். பார்த்துக்கிறீங்களா அது மாதிரிலாம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க கூட புருஷன் கல்யாணம் கூட 2 பிள்ளை பெற்றுருப்பான், விட்டுட்டு உன்னத்தனா கூட போய் வாழ்ந்துன்னு இருப்பான். அதே தெருவில் எதிர் வீட்டில் போய் வாழ்வான். அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறவங்களாம் இருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போ அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் மட்டும் தான் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறவங்களுக்கு பிரிவு இருக்காது. சொல்லாமல் அகாதோவாக போகிற எல்லாருக்கும் என்ன தான் இருக்கான், பிரிவி இருக்கும், திரும்பி வருவாங்க. அவ்வளோதானே தவிர கடைசி எண்ணம் கடைசி இல்லாத எண்ணம்லாம் கிடையாது. கடைசி எதனா சொல்லிட்டு போயிடுவாங்க, என்ன பண்ணுறது, அது அவங்களுடைய கடைசி எண்ணம்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் அது மாதிரிலாம் முடிவு எடுக்க முடியாது. எந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க, எந்த மாதிரி எண்ணம் இடுறாங்க. அதாவது சாகும்போது சங்கரான்னு சொல்லி செத்துடுறான்ட்டானுங்களா, இவன் அதை தான் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ தான் புரியுது எனக்கு. அது மாதிரி நான் சாகும்போது சங்கரான் செத்து ஜென்மம் இல்லாமல் ஆகிடுமான்னு பார்க்குறது. விருது வரைக்கும் எல்லா அட்டுவத்தையும் பண்ணிவிட்டு சாகும்போது சங்கரா அப்படின்னு இப்பெல்லாம் ஏமாற்ற முடியாது சும்மா அதெல்லாம். ஆமாம், வலிக்குது, வலியோடு இருக்கிறேன் நான், சாவுறேன். எனக்கு ஆக்சிடென்ட் விபத்து இல்லை, இது கூட சீக்கிரம் பெருக்கு போகிறேன். பார்க்கலாம், கடவுள் சித்தம். அது சாவலியா, யார் சாவறது தான், நான் எங்கே தத்தேன், அது சாவறதுக்கான தான், அதுவே வந்துச்சு இல்லை, விபத்து இல்லைன்ற. நான் கேட்டது விபத்து இல்லையா? விபத்தில் நீ சாகும்போது யார் என்ன நினைப்ப தானே, பொண்டாட்டி சொல்ல மாட்டோமே, இல்லை இப்போ பேங்க்கில் பேலன்ஸ் எடுக்காம வந்துட்டுமே, இவனுக்கு கடன் கொடுக்கணும், செத்துட்டோம் நிம்மதி ஆகிடும்னு விட்டுருக்கலாம். இல்லை ஏமாற்றுவாங்களே, குத்தக்கடனை யார்கிட்ட போய் வாங்குவாங்க, தோணும் தானே. விபத்தில் அது விபத்து சொல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.